அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா துணைக்கால் கா. அப்ப எப்படி எழுதணும்? இந்த காங்கிற எழுத்தை எழுதி பக்கத்துல ஒரு துணைக்கால். அப்ப இது கான்னு ஆகும். சார் இதுக்கு மட்டும்தானா? எல்லா எழுத்துக்கும் அப்படிதான். இங்க பாருங்க, இது சா துணைக்கால் சா. இப்ப பாருங்க, இது இந்த இடத்துல சிம்பல் நீங்க பார்த்துக்கணும். எப்படி சார் அப்படின்னா, இதே மாடல்ல எழுத மாட்டோம். இப்படி முன்னாடி சுழிப்போம். இந்த ஈங்கிற எழுத்து இப்படி மாறிடும். எப்படி? இப்ப பாருங்க, கா இப்படி போட்டோம், இப்படி முன்னாடி சுழிச்சிட்டு இப்படி போட்டா இது கீன்னு ஆகும். சார் வேற எழுதி சொல்லுங்க சார் அப்படின்னா, இங்க பாருங்க, இது ட, ரெண்டாவது ட, இப்படி போட்டா டி.